பொதுவாக நம்ம நிறையான பேர் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா என்ன எப்படி உழைக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கடினமாக உழைக்கணும்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு, அதாவது பெரும்பாலும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும், கடினப்பட்டு படிக்கணும். நீங்கள் பிள்ளைங்களை இப்போ சொல்லும் போதும் என்ன சொல்கிறீங்க? யாராவது இந்த கூட்டத்தில் எப்பா நீ மகிழ்ச்சியாக படி, எப்பா நீ மகிழ்ச்சியாக வேலை செய், எப்பா நீ என்ஜாய் பண்ணி வேலை செய், யாராவது சொல்லியிருக்கோமா? யாராவது முதலாளிமார்கள், இங்கே இருக்கிற முதலாளிமார்கள் இல்லை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள்கிட்ட ஏய் தம்பி கஷ்டப்பட்டு படிக்காத, என்ஜாய் பண்ணி படி அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அதே மாதிரி நம்ம வேலை வாங்குற நம்ம கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா என்ஜாய் பண்ணி வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகிடும்? கதை வேறு மாதிரி ஆகிடும்ல அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ரயில்வே துறையில் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 பேர் அந்த தண்டவாளம் மாத்திர அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து உயர் அதிகாரி ட்ராக்கில் வராங்க பார்வையிட. அந்த 10 பேரில் ஒருத்தரை பார்த்தோன்னே அந்த மேல் அதிகாரி ஹாய் ராமலிங்கம் அப்படின்னு சொல்கிறார். ஐயா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இந்த 10ல் ஒரு தொழிலாளி ஓடுறாரு. ஓடி போய் எப்படி இருக்க என்ன இருக்க அப்படியே கட்டி பிடிச்சி அலாவலாகிறாரு, பேசுகிறாரு, அவர் ரொம்ப விசாரிக்கிறாரு. இதை கூட வேலை பார்த்தவங்க பார்க்குறாங்க, என்னடா அது ஏன் நம்ம தூங்க முஞ்சி ராமலிங்கமா, இவன் எப்படா அந்த உயர் அதிகாரியோட ஏதோ சம்திங், ஏதோ சொந்தக்காரனோ ஏதோ வேண்டியவனோ அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி அவன் வரட்டும்னு சொல்லிட்டு கையும் ஓடலை கால் ஓடலை, ரொம்ப ஆர்வமாக இருக்கான். அப்போதான் அவர் வராரு. என்னையா எப்படியா எப்படி உனக்கும் அவருக்கும்? அது ஒன்றும் இல்லைப்பா. சொல்லுப்பா எப்படி அவர் வந்து உனக்கு இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறாரு? அதை ஒன்றும் இல்லைப்பா விடுப்பா. நீ சொல்லு. அது அவரும் நானும் ஒன்றா வேலைக்கு ஜாயின் பண்ணப்பா. அவரும் நீயும் ஒன்றா வேலைக்கு ஜாயின் பண்ணீங்களா? அப்புறம் எப்படியா நீ இங்கே அவர் அங்கே? நான் மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன்யா, அவர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக வேலை பார்த்தாரியா? புரியுதா நான் சொல்கிறது? அவர் இந்த துறைக்காக வேலை பார்த்தாரு, நான் வந்து மாத சம்பளத்துக்காக மாறிடுச்சேன். அப்போ இஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுல இருக்குதா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுல இருக்கா? தட் இஸ் மை கொஸ்டின். அதை தான் நான் சொல்கிறேன். படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து உழைக்கிற வர்க்கமாக இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால், உங்களுடைய பேர் நிலைக்க வேண்டுமென்றால், உங்களுடைய தகுதி உறுதிப்படுத்த வேண்டுமென்றால், நீங்கள் செய்கிற வேலையை இன்வால்வ் பண்ணி செய்யுங்க, என்ஜாய் பண்ணி செய்யுங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க, கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. கஷ்டப்பட்டு யார் செய்வா தெரியுமா? கடமைக்கு மாரடிக்கிறவன். நல்லா யோசிச்சு பாருங்க. சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவன் இஷ்டம் இல்லாம மாத சம்பளத்துக்காக வேலை செய்வான். மீட்ரு ஓடுது, மாசம் ஆனா சம்பளம். ஸோ அதில் அவன் ஒரு மேன்மையோ விரிவோ அதில் வந்து ஒரு இன்வால்வோ அந்த மாதிரி ஒரு சிந்தனையே போகாது. ஆனால் இஷ்டப்பட்டு வேலை செய்கிறவன் தான் அதை எப்படி பெருக்கலாம், அதை எப்படி இன்னும் வடிவமைக்கலாம், அதில் இன்னும் எப்படி ஜெயிக்கலாம், அது மாதிரியான ஒரு ஈடுபாடு அது படிப்புலையும் உண்டு.